அனைவருக்கும் வணக்கம். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸோட 2வது மேட்ச் நாளைக்கு ஆர்சிபியோட எடுத்து எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியமில் ஆட போகிறாங்க. சிஎஸ்கேவுடைய 2வது ஹோம் மேட்ச். ஸோ 2வது ஹோம் மேட்சோடைய ப்ரிவியூக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் மேட்சோட ரீகேப்பை பார்க்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். அதாவது ஃபஸ்ட்டு வீடியோவில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், சொன்னது எந்த அளவுக்கு நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதல் விஷயம், டாஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறப்போ நான் சொல்லியிருந்தேன் வின் த டாஸ் பேட் ஃபர்ஸ்ட் புட் அ டோட்டல் அப்படின்னு சொல்லியிருந்தேன். டாஸ் ஜெயிச்சது ஃபார்ச்சுனேட்லி ருத்ராஜ் கைக்வாட். அவர் பார்த்தீங்கன்னா வில் போல் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொன்னார். பட் சூரியகுமார்கிட்ட கேட்டப்போ சூரியகுமார் என்ன சொல்லியிருந்தாருன்னா வி வுட் லவ் டு பேட் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லியிருந்தார். மேபி சூரியகுமார் டாஸ் ஜெயிச்சிருந்தா அவர் ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான் எடுத்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது தெரிஞ்சது தான். பிகாஸ் தேர் வெரி பேட்டிங் ஹெவி டீம். அவங்களுக்கு பும்ரா கிடையாது அப்படிங்கிறப்போ தேர் மோர் ரிலையன்ட் ஆன் தீபக் சஹர், ட்ரெண்ட் போல்ட். தே ஆர் கம்பேரிட்டிவ்லி பேட்டிங் ஹெவி டீம் அப்படின்னு நான் சொல்லுவேன். நம்மளுடைய அதாவது மெட்ராஸ் பிச்சில் பவுலர்ஸை கம்பேர் பண்ணும்போது சென்னை பவுலர்ஸை கம்பேர் பண்ணும்போது மும்பை இந்தியன்ஸ்க்கு அவ்வளோவா பவுலிங் இருந்த மாதிரி தெரியல. ஸோ அதனால் சூரியகுமார் நாங்கள் பேட்டிங் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொன்னார். ஸோ என்ன கேட்டோம்னே பட் அது ரெண்டாவது விஷயம், நம்ம ஸ்கோருக்கு வருவோம். ஸ்கோர் ஐ செட் சம்வேர் அரௌண்ட் புட் ஹெவி டோட்டல் 170 180 போட்டிருந்தா டிஃபெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். ஐ ஸ்டில் ஸ்டாண்ட் பை மை வேர்ட். அவங்க அடித்தது பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 150 ஆட் அடித்தாங்க. 150 ஆட் அடித்தே வி வேர் புஷ் டில் த லாஸ்ட் ஓவர் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச அந்த விக்னேஷ் புத்தூர் இன்னும் கொஞ்சம் டர்ன் பண்ணியிருந்தார், இன்னும் கொஞ்சம் விக்கெட் எடுத்திருந்தார். இன்ஃபேக்ட் ரச்சின் ரவீந்திரா நேரத்திலேயே அவுட் ஆகிருந்தால் தி கேம் குட் ஹவ் கான் ஈதர் வேஸ். ப்ராபப்ளி மும்பைக்கு சாதகமாக முடியறதுக்கான வாய்ப்பு கூட இருந்தது. பிகாஸ் தே ஃபாட் வெரி வெல். இது செப்பாக்கில் நடக்க தெரிஞ்சது தான். அதாவது திடீர்னு ஒரு ஸ்பின்னர் கூப்பிட்டு அவருக்கு வாழ்க்கை கொடுத்துட்டாங்க விக்னேஷ் புத்தூர். அவர் கழட்டி விட்டார் எல்லா சென்னை பேட்ஸ்மேனையும். அது சொல்லி ஆகணும். செம்ம ஸ்பெல்லு, தட் இஸ் டு பி அப்ரிஷியேட்டட். ஸோ 50-50 நடந்தாலும் இன்றைக்கும் எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு கேமுக்கும் எனக்கு தெரிஞ்சு அதுதான் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. டாஸ் ஜெயிக்கிற டீம் சென்னை சூப்பர் கிங்ஸாக இருந்தால் அஃப்கோர்ஸ் தே லவ் டு சேஸ், அதில் டவுட்டே கிடையாது. பட் எனக்கு தெரிஞ்ச ஆர்சிபி டாஸ் ஜெயிச்சா ஆர்சிபி would be tempted to bat first அப்படின்னு நான் சொல்லுவேன். ரீசன் பீயிங் தேர் வெரி பேட்டிங் ஹெவி டீம். ஃபில் சால்ட் இருக்காரு, விராட் கோலி இருக்காரு, குருணால் பாண்டியா பின்னாடி சப்போர்ட் பண்ணுறதுக்கு. ஸோ பேட்டிங் டெப்த் இருக்குது. இன்கேஸ் இம்பேக்ட் பிளேயரை சீக்கிரமாக யூஸ் பண்ணான்னு நினச்சா டாப் ஆர்டர் யாராவது அவுட் ஆகிட்டாங்க, இல்லை டாப் ஆர்டர் ஃபர்ஸ்ட் பேட்டிங்கில் இன்கேஸ் டாப் ஆர்டர் அவுட் ஆகி டாப் ஆர்டரில் யாராவது தேவையில்லை அப்படின்னு நினச்சா தே கேன் சப்ஸ்டியூட் ஸ்வப்னில் சிங் இன். அவரும் நல்லா பேட்டிங் பண்ணக்கூடிய ஒரு ஆல்ரவுண்டர் தான், பேட்டிங் ஆல்ரவுண்டர் தான் ஸ்வப்னில் சிங்கும். ஸோ பிளேயிங் 11 நெக்ஸ்ட் பேட்ச் பிளேயிங் 11க்கு வர்றப்போ சென்னை சூப்பர் கிங்ஸ் ரொம்ப ஷாக்கிங்காக டெவான் கான்வே ட்ராப் பண்ணியிருந்தாங்க. டெவான் கான்வே ட்ராப் பண்ணிட்டு ரச்சின் ரவீந்திராவும் ராகுல் திரிபாதியும் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. தட்ஸ் அனதர் சர்ப்ரைசிங் மூவ். நான் யோசிச்சு கூட பார்க்கல ராகுல் திரிபாதி கனவுல கூட ஓப்பனிங் பண்ணுவார்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அவர் ருத்ராஜ் கைக்வாட் வாண்டட் த டு 1 down அப்படிங்கிறனால ஹீ புஷ்ட் ராகுல் திரிபாதி டு ஓப்பன் த பேட்டிங். that's not a mistake when we typically talk about it. Rutraj Gaikwad somehow wanted to do bat 1 down because last season he batted a few he batted a few matches at 1 down. So அதனால that's not a topic to debate about. அவங்க மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க. தோத்திருந்தா the speech could have gone either ways social media la, but ஜெயிச்சிட்டனால that's not a big impact. But என்ன பொறுத்த வரைக்கும் there is one person which I feel they could drop and bring someone inside. அது சாம் கரன். ஏன்னா நான் தமிழ் கமெண்ட்ரி கவனிச்சுட்டு இருந்தப்போ தமிழ் கமெண்ட்ரியில் சொன்னாங்க இந்த மாதிரி சாம் கரன் சென்னை விக்கெட்டுக்கு தேவையில்லை, அவர் பெருசாக பெர்ஃபார்மும் பண்ணல, ப்ளஸ் விக்கெட்டும் எடுக்கல. அப்படிங்கிறனால ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் சாம் கரன். அதாவது ஒரு மெட்ராஸில் ஒரு மும்பை போகும்போதோ இல்லை ஒரு கொல்கட்டா போகும்போதோ பெங்களூர் போகும்போதோ சாம் கரன் ஐ பிரிங் இம். இப்போதைக்கு சென்னையில் ஆடுறப்போ எனக்கு தெரிஞ்சு பத்திரானா குட் ஃபில் இன் இன்ஸ்டெட் ஆஃப் சாம் கரன். ஒரு ஃபாரின் ஸ்லாட், ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் ஹேவிங் நேத்தன் எல்லிஸ் அண்ட் பத்திரானா நமக்கு 2 எண்ட்லையும் டாமினேட் பண்ணக்கூடிய ஒரு பவுலர்ஸ் இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு தட்ஸ் அ ப்ளஸ் பாயிண்ட். சாம் கரன் நான் குறைச்சி இட போடல. வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட்ஸ் டு வாட் த எபிலிட்டி வாட் சாம் கரன் ஹஸ் காட்டன். எனக்கு தெரிஞ்சு அவர் மெட்ராஸில் வேஸ்ட் பண்ண வேண்டாம். அவர் மும்பைலேயோ பெங்களூர்லேயோ ஹைதராபாத்லேயோ இல்லை கொல்கட்டாவில் பயங்கரமாக யூட்டிலைஸ் பண்ணார். சென்னை மேட்சஸில் ஐ டோன்ட் சி சாம் கரன் ஃபிட்டிங் இன் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ பெங்களூர் பொறுத்த வரைக்கும் they'll come in 100% unchanged. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஐ ஃபீல் someone will be replaced by Swapnil Singh as an impact substitute. மெட்ராஸில் ஸ்வப்னில் சிங் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது.
காரணம் ஹீ இஸ் ஃப்ரம் தமிழ்நாடு, ஹீ ஹேஸ் பிளேட் TNPL ஃபார் சீக்கம் மதுரை பேந்தர்ஸ் அண்ட் அதர் ஃப்ரான்ச்சைசிஸ். தமிழ்நாடு கிரிக்கெட்டை பற்றி அவருக்கு நல்லா தெரியும், மெட்ராஸ் பிச்சை பற்றி நல்லா தெரியும். ஸோ ஃபார் ஷோர் ஸ்வப்னில் சிங் வில் பிளே இன் யாருக்கு பதிலா அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்கும். ஸோ யோசிச்சு பார்க்கும்போது இஃப் யூ டேக் இன் ஆர்சிபியோட ஸ்பின்னர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா குருணால் பாண்டியா, சுயாஷ் சர்மா அண்ட் ஸ்வப்னில் சிங் உள்ள ஃபிட் ஆனார்னா எனக்கு தெரிஞ்சு இட்ஸ் அ குட் ஸ்பின் அட்டாக். 12 ஓவர் சாலிடாக 12 ஓவர் ஆளுக்கு 36 ரன் அப்படின்னு போட்டோம்னா 90 ரன் 95 ரன். இட்ஸ் அ பேங்கபிள் பவுலிங் அட்டாக் அப்படின்னு நான் சொல்வேன். நான் 12 ஓவரில் 95 ரன்ங்கிறது இட்ஸ் அ குட் கிவ் அவே பை த பவுலர்ஸ் on a pitch like Madras. Very well put up show அப்படின்னு சொல்லுவேன் நான் பை த ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு பவுலர். ஸோ என்ன நடக்குது அப்படின்னு பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். பிச்சை பொறுத்த வரைக்கும் அதே ஸ்பின் பிச்சை தான் கொடுப்பாங்க. மெட்ராஸில் ஆடும்போது பிச்சை உடச்சி 12 ஓவரில் 80 ரன் கொடுக்க மாட்டேன்றான் நான் அப்படிங்கிற மாதிரி தான் 3 பவுலர்ஸ் ரவிச்சந்திரன் அஸ்வின், ரவீந்திர ஜடேஜா மற்றும் நூர் அகமது போட போகிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அவங்க சைடும் அதுக்கு ப்ரிப்பேர்டாக வருவாங்க. நல்ல ஸ்பின் ஹிட்டர்ஸ் இருக்காங்க. ஸ்பின் ஹிட்டர் ரஜத் பட்டிதார் ஆர்சிபியோடைய புது கேப்டன் அவர். அப்புறம் ஃபில் சால்ட் இருக்கார். ஸோ நல்ல ஸ்பின் ஹிட்டர்ஸும் இருக்காங்க, நல்ல ஹிட்டர்ஸும் இருக்காங்க. டிகேவுடைய மென்டர்ஷிப்பில் கண்டிப்பாக அவங்க நல்ல பேட்டிங் க்ரூம் பண்ணி வருவாங்க. பிகாஸ் டிகே நோஸ் சென்னை பிச் வெரி வெல். அவங்களுடைய பேட்டிங் கோச் மற்றும் மென்டார் தினேஷ் கார்த்திக் அவருக்கு. ஸோ அதனால் அவர் ட்ரெயின் பண்ணி அவரோட அட்வைஸில் பேட்டர்ஸ் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பம்டப்பாக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ என்ன நடக்குது அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். என்னுடைய ப்ரெடிக்ஷன் என்ன, என்னுடைய கெஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, again win the toss, bat first, put a total 180+ if it's RCB. இஃப் இட்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் கன்ஃபார்ம் சேஸ் தான், அதை பற்றி டவுட்டே இல்லை. அவங்க சேசிங் எடுத்து எப்படி 150-160 சுருட்டிக்கிட்டு நம்மளை பிபி மாத்திரை போட வச்சு 19வது ஓவர் வரைக்கும் வைக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஸோ இதுதான் நடக்க போகுது. அதுக்கு மேலே என்ன நடக்குது, உங்களோட கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக பதிவு செய்யுங்க. அடுத்த சிஎஸ்கே மேட்ச் ரிவ்யூவில் சந்திக்கிற வரைக்கும் டாடா பாய்.